சேமியா எல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்களா? சேமியா சேமியா சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டாச்சு. எந்த சேமியா பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப? சேமியானா சேமியா தானே. அணில் சேமியா அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? ஏமா தெரியாதானா? அணில் சேமியா தெரியாதுங்களா? ஸ்டாலின் சார். நீங்க ஆந்திராவா? நீங்க ஆந்திரா. ஆந்திரா. ஐயா ஸ்டாலின் ஆந்திரா தான். ஸ்டாலின் ஆந்திரா தான். தெரியுமா தெரியாதுங்களா? அவர் மனவாடு ஆந்திரா தான். ஓங்கல் அவரு. உங்களா? ஓகே ஓகே. அதாவது விஜய் வந்து மதுரையில போட்டிடுறாருன்றீங்களா? அது மதுரை கிழக்கு மேற்கு, மதுரை வடக்கு தெற்கு, அப்படி அது சொல்றீங்களா? அந்த மாதிரி நீங்க போறப்ப வீட்டுல இருக்க மாட்டாரு, அவர் வெளியே பிரச்சாரத்துல இருப்பார்ல. ஏன்னா அனல் பறக்கும் பிரச்சாரமா பேசாரு தளபதி பேசினாவே புரட்சியமா எரிச்சியமாகுது. போற இடமெல்லாம் ஒரே புரட்சியாகுது. Definitely I am CM next 2026 of Tamil Nadu CM விஜய் தளபதி. எங்க போயிட்டு இருக்கீங்க? தளபதி போட்டோ வச்சுட்டு. நம்ம பேரு சேகரண்ணா. நான் விசாகப்பட்டினம் நின்று வந்துட்டோம்ண்ணா தளபதின்னு பாக்குறதுக்கு. விஜய் ரசிகரா நீங்க? ஃபுல்லு ஃபேனு. அதுதான் தமிழ்நாடுக்கு தான் நெக்ஸ்ட் சிஎம் ஆகுதுதான். தமிழ்நாடு ஃபுல்லா டெவலப்மெண்ட் ஆகுது. விஜயால டெவலப்மெண்ட் ஆகுதுங்களா? எதுக்கு பாட்டி இருக்கிறதோ ரொம்ப தமிழ்நாடு மொத்தம் டெவலப்மெண்ட் பண்றீங்களா? தமிழ்நாடு மாறிடுன்றீங்க. ஆமா. நீங்க சொந்த ஊர் எந்த ஊர்னா? நம்ம சொந்த ஊர் வைசாக். விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசங்களா? எத்தனை நாள் ஆகுது நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி? இன்னைக்கு 8 நாள் ஆயிடுச்சு. 8 நாள் ஆகுதுங்களா? எதுக்கானா சித்தூர், காட்பாடி, காஞ்சிபுரம் இப்படி மேல வரணும். நான் மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சுங்க. பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேரு. 2 பசங்க. எப்படி நீங்க கொஞ்சம் ரிச்சியா இல்ல மிடில் கிளாஸ்ங்களா? மிடில் கிளாஸ் தானா. பசங்களுக்கு என்ன வயசு ஆகுதுண்ணா? ஒரு பையனுக்கு 10, பேபிக்கு 14 ஆகுதுங்களா? வீட்டுல பசங்களை யாரு பாத்துக்கிறாங்க? யாரு பாத்துனா பரவாயில்ல. எதுக்கானா நான் விஜய் பாத்துக்கலன்னா பரவாயில்லன்றீங்களா? பரவாயில்ல. எதுக்கானா நான் விஜய் பாக்குறதுக்கே நான் வந்துட்டோம். எதுக்கானா ரொம்ப ஃபேனு விஜய் அண்ணா. மீட் பண்றதுனா நான் அங்க நின்று இங்க நடந்து வரணும். அதுதான் நான் ஃபேனு. அங்க நடந்த வேண்டுதலா எப்படி? இது என்னது? இது என்னது? ஏதாச்சும் வேண்டுதலுங்களா? எப்படி எதனால நடந்து வரீங்க? பஸ்ல வந்து பாக்கலாம்ல நீங்க? இல்ல பஸ்ல பார்க்க முடியாது. எதுக்கானா எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் சிஎம் தான், தமிழ்நாடுக்கு தான், இவனு தான். அதுதான் டெஃபினெட்லிக்கா நான் நமக்கு நம்பகம். ஆனா இவர் வந்து பயங்கரமா எதிர்க்கிறாங்களே தமிழ்நாட்டுல. தமிழ்நாடுல இப்ப நான் நெக்ஸ்ட் தான் மதுரைக்கு போட்டி பண்றாங்களா? அவனை மதுரைக்கு சீட் அனௌன்ஸ்மெண்ட் கரைங்க. அதுதான் சீட்டு எம்எல்ஏ가 தான் విజయ అన్న ఎమ్మెల్యేగా మధురైలో పోటీ చేస్తున్నాడు. 100% స్ట్రైక్ రేస్ విజయ్ అన్న ఎమ్మెల్యేగా సీట్ గెలుస్తాడు. அதாவது விஜய் வந்து மதுரையில போட்டிடுறாருன்றீங்களா? அது மதுரை கிழக்கு மேற்கு, மதுரை வடக்கு தெற்கு, அப்படி அது சொல்றீங்களா? அந்த மாதிரி அதுதானா? அதுதான் இதுக்கு இப்ப எல்லாமே தெரியுமாண்ணா. இதுதான் நெக்ஸ்ட் சிஎம் சென்னை வந்து நெக்ஸ்ட் சிஎம் ஆஃப் சென்னை தளபதி விஜய் அண்ணா ஃபேன் போட்டுக்கிறீங்க. மேல ஆந்திரா டு சென்னைன்னு போட்டுக்கிறீங்க. நடஞ்ச யாத்திரா. ஆனா எது பிரஸ் மீட்டே தரமானுங்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா ஒரு மீடியா சந்திக்கணும், மீடியா சந்திக்க மானுங்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அது எல்லாம் தெரியாதாண்ணா. நான் மட்டும்தான் விஜய் பாக்குறதுக்கு போறோம். அதுக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகேண்ணா, எங்களுக்கு விஜய் எல்லாம் பிடிக்கும். நாங்களும் விஜய் படம் பார்த்துருக்கோம். இப்போ வீட்டுல பசங்க இருக்காங்க, பசங்களோட விஜய் தான் முக்கியன்ற மாதிரி சொல்றீங்க. அது எப்படி? பசங்க தானே முக்கியம். 10 நாள் நான் சொல்றேன். வீட்டுல 10 நாள் நான் விஜய் பாக்குறதுக்கு நான் போறேன், நீ எங்க இருன்னு நான் சொல்றேன். பசங்களுக்கு என்ன ஒய்ஃபு. இப்போ நீங்க போறப்ப வீட்டுல இருக்க மாட்டாரு, அவர் வெளியே பிரச்சாரத்துல இருப்பார்ல. ஏன்னா அனல் பறக்கும் பிரச்சாரமா பேசாரு தளபதி பேசினாவே புரட்சியமா எரிச்சியமாகுது. போற இடமெல்லாம் ஒரே புரட்சியாகுது. அப்படியே ரசிகர்களை பார்த்தா ஆறாவரம்ட்டு பயங்கர இது பண்றாங்க. இப்போ வீட்டுல நீங்க போனீங்களா? வீட்டுல இருப்பாரு அவர் இந்த டைமுக்கு? இல்ல, நான் ஒரு 10 நாள் 5 நாள் வெயிட் பண்றீங்களா? வெயிட் பண்ணி மீட் பண்ணிட்டு நான் கிளம்புறீங்களா? அதுதான் நான் வீட்டு முன்னாடி தான் வெயிட் பண்ணீங்களா? அவன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாரு. கச்சிதங்க டெஃபினெட்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாரு. நான் அங்கே நிற்கிறோம். அவனை மீட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். 8 நாள் ஆயிடுச்சு. அதுதான். சேமியா எல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்களா? சேமியா சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டாச்சு. எந்த சேமியா பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப? சேமியானா சேமியா தானே. அணில் சேமியா அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? ஏமா தெரியாதாண்ணா? அணில் சேமியா தெரியாதுங்களா? ரொம்ப சந்தோஷம். டெஃபினெட்லி ஐ ஆம் சிஎம் நெக்ஸ்ட் 2026 ஆஃப் தமிழ்நாடு சிஎம் விஜய் தளபதி. கேரண்டி 100% ஸ்ட்ரைக் ரேஸ். ஆனா நீங்க ஓட்டு வந்து ஆந்திரால தானே போடுறீங்க? ஆந்திரால தான் போகணும். ஆந்திரால ஓட்டு போடுறீங்க, ஆனா இங்க உங்களால ஓட்டு போட முடியாது. எப்படி அது? இந்த தமிழ்நாடு தான் ஒரு நல்ல சிஎம் வந்தானா நமக்கு மஞ்சது. ஆந்திரால நல்ல சிஎம் ஆனா உங்களுக்கு மஞ்சது. புரியுதா? ஆனா வந்த உடனே இப்ப எப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கிற
விஜய் அண்ணா சிஎம் ஆயினா நமக்கு சந்தோஷம். அது ஓகேண்ணா. இப்போ ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா வந்த உடனே இப்ப யாருமே பாத்தீங்கன்னா வந்த உடனே எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிட முடியாதுல்ல. ஏன்னா அந்த தமிழ்நாடு வந்து பவன் கல்யாண் ஃபேன்ஸ் ரொம்ப இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு விஜய் வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேன்ஸ் இருக்கிறார். அதுக்கு தான் நான் சொல்றேன், நெக்ஸ்ட் சிஎம் தான் அவன் தான். அதுதான் நான் சொல்றேன். சிஎம் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அது உங்க கருத்து. அவர் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்ல 26 பேர் படம் நடிக்க போறோம் அது தெரியாது. ஆனா சிஎம் ஆகணும் நீங்க ஆசைப்படுறீங்க. அவ்வளவுதான். இப்ப போறப்ப வீட்டுல இருக்க மாட்டாரு, ஆனா அவர் வெளியில இருப்பாரு. ஏன்னா நான் கிளம்புறீங்களாண்ணா, ஆனா அவனை பார்த்துட்டு நான் கிளம்புறீங்களா வீட்டுக்கு. விஜய் அண்ணா பாத்துட்டு போறேன், அவரு சிஎம் ஆகிறாரு உங்களுக்கு விருப்பம். அவர் 26 அப்புறம் லியோ 2 நடிக்க போறாரோ முதலமைச்சர் ஆகிறாரோ எங்களுக்கு வேணாம், நான் அண்ணனை பார்த்து போறேன்றீங்க. ஆமா ஆமா. அவரு நடிச்ச படத்துல ரொம்ப பிடிச்ச படம் ஏதாச்சும் சொல்லுங்க. நடிச்சு அவர் படம் எல்லாம் பாத்துக்கிறீங்களா? இல்ல அந்த நேம் ஓகே தான். எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட படம்? படமும் இது என்ன, விசில் 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 சூப்பர் ஹிட் மூவி. அதுதான் நல்ல படம். எவ்வளவு கிலோமீட்டர் வருது? 400 கிலோமீட்டர் வருது. 400 கிலோமீட்டர் நடந்தே தான் போயிட்டு இருக்கீங்க. சாப்பாடு தூங்குறதெல்லாம் எப்படி? எல்லாமே டெம்பிள், இது என்ன பங்கு, எல்லாமே லாட்ஜ். எந்த வழியில வந்தீங்களா? திருப்பதி சித்தூர் எந்த வழியில இப்படி வந்துட்டீங்களா? அது இப்படி தடா வந்துருக்கலாமே, தடா மேல வந்துருக்கலாமே. அதுதான் கம்மி வருது. ஆந்திர பிரதேஷ் சென்னைக்கு கம்மி தான் வருது. இப்படி வந்தானா எல்லாமே தெரியும். ஒரு நெக்ஸ்ட் சிஎம் தான் ஓட்டு ஃபார் டிவிக்கே எல்லாமே தெலுங்காரு இங்கே ஃபுல்லா இருக்கிறாரு. ஆனா இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கலாம், மக்களுக்கு நல்லது பண்ணலாம். ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கணும் இல்ல, மீடியான்னு இருக்கு. இப்ப மீடியாவை சந்திக்கணும் இல்ல. இப்ப மீடியா கேட்பாங்க, நாங்க வந்தா இதை பண்ணுவோம், எங்க கட்சி இது, இந்த மாற்றத்தை நாங்க கொண்டு வருவோம், இது மாதிரி நாங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சொல்லணும்ல. ஆனா அவர் அது மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? அது தெரியாதானா? இந்த தமிழ்நாடு சேனல் மொத்தம் ஸ்டாலின் சார் தான். தமிழ்நாடு சூர்யா சேனல் எல்லாமே ஸ்டாலின் சார். நீங்க ஆந்திராவா? நீங்க ஆந்திரா. ஐயா ஸ்டாலின் ஆந்திரா தான். ஸ்டாலின் ஆந்திரா தான். தெரியுமா தெரியாதுங்களா? அவர் மனவாடு ஆந்திரா தான். ஓங்கல் அவரு. ஓங்கலா? ஓகே ஓகே. நீங்க அந்த ஒரு விசாகப்பட்டினம் சொன்னீங்களா? ஏன்னா அவரும் ஆந்திரா தான், நீங்களும் ஆந்திரா தான். அப்படி பார்த்தா அதுல ஒரு தாய் மக்கள் தானே வரீங்க. நமக்கு விஜய் தான் ரொம்ப இஷ்டம். அவன் சிஎம் ஆயினா நமக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் எனக்கு பிடிக்க, அவரை பாக்கிறதுக்கு போறீங்க. முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா முதலமைச்சர் ஆகிறதும் இல்ல 26 அப்புறம் படமே நடிக்கிறதுக்கு போறதும் இங்க இருக்கிற மக்கள் கையில தான் இருக்கு. அது உண்மைதானே? அது அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு நீங்க விரும்புறீங்க. ஆனா அவர் முதலமைச்சர் ஆகிறதும் ஆகாம இருக்கிறதும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் ஓட்டு போடுறவங்க கையில தான் இருக்கு. அது உண்மைதானே? அது ஆமா. எலெக்ஷன் மட்டும்தான் வருவார். சனிக்கிழமை சாட்டர்டே மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு போறாரு. ஏன், எதனாலன்னு தெரியுமா? எதனா தெரியாதா? அது ஒரு ஸ்கூலு நல்லா லீவா இருக்குன்ட்டு அப்ப போறாரா ஜனங்களை பாக்குறதுக்கு? யாரு? தளபதி சனிக்கிழமை மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு போறாரு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எல்லாம் விட்டு சனிக்கிழமை மட்டும் போறாரு. சனிக்கிழமை எல்லாம் காலேஜ் ஸ்கூல்ல லீவா இருக்கும், எல்லாம் ஜனங்கள்லாம் பாக்கட்டும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பாக்கட்டும்னு போறாரு. எப்படி? அதுதான் நான் சொன்னேன். அவனுக்கு தான் பாட்டி இல்ல. பாட்டி வந்தானா எல்லாமே தெரியும். ஒரு பப்ளிக் இருக்கானா எல்லாமே தெரியும். அவனுக்கு நல்லா வேலை செய்யறீங்களா, வேலை நல்லா வேலை இல்லையா, ஆனால் பப்ளிக் தெரியும் தானே ஓட் டிவிக்கே போட்டாரு. ஃபேமிலி இருக்குன்றீங்க, 2 பசங்க இருக்குன்றீங்க, ரோட்ல இப்படி போர்டு எடுத்துட்டு போறீங்க. ரோடு வந்து சிங்கிள் ரோடு, உயிரை பணிய வச்சுன்னு போறீங்க. ஏதாச்சும் ஃபேமிலி யாரு பாப்பாங்க? நான் தளபதி பாப்பாரா? நமக்கு இருக்கு. அது ஓகேண்ணா. இப்போ நீங்க தளபதி ரசிகர், நான் உங்களுக்கு எதுவும் தப்பா சொல்ல. தளபதியை பார்க்க போறீங்க, மகிழ்ச்சி, போய் பாருங்க, ஓட்டு போகட்டும், முதலமைச்சர் ஆகட்டும். இப்போ ரோட்ல போறீங்க, மிடில் கிளாஸ்ன்றீங்க, 2 குழந்தைன்றீங்க, ரோடு வந்து சிங்கிள் ரோடு, திடீர் ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டது அது நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு. அப்படி ஆச்சுன்னா ஃபேமிலி யாரு பாப்பாங்க? தளபதி பாப்பாரான்றேன். இங்க வரலன்னா ஆந்திராலன்னா ரிஸ்க் வருது, அதுக்கு பேச்சுன்னு இல்லை. அது மாதிரி நமக்கு இஷ்டம், நம்ம வந்துட்டோம், அவள்தான். உங்க சேஃப்டியும் பார்க்கணும் இல்லை. நான் அதுதான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து என்ன சொல்றேன்னா, விஜய் பாருங்க, விஜய் ரசிக்கிற ஓகே தான். ஃபேமிலி முதல், ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தானே. நன்றிண்ணா, வாழ்த்துக்கள். 2026 அணில் முதலமைச்சர்